அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. யாரா அவன்? என்ன பண்ண நடக்குது? நாடகம் நடக்குது. அது தெரியாதா? என்ன பண்ணிக்கிறேன்? நான் யாரு? நான் பார்த்தேன் வண்டி எடுத்து நடக்குது. எதை கண்டு ஆடுற? இந்த ஊர் மாப்பிள்ளைகளை பார்த்து ஆடுறியா? பின்னாடி நான் போற பழக்கம். பின்னாடி போலாமா? போக கூடாது இல்ல? அப்படியே நில்லு. நான் யாரு? தெய்வம் தெய்வம். அத சொல்லுறேன் செல்லம். சாமி எதுக்கு? எதுக்குடா எப்பா? சாமி எடுத்துட்டு போய் குட்டில ஏரியில தூக்கி போட்டு சொல்லு. உன்னை எடுத்துட்டு போய் மூலஸ்தானத்துல வச்சாங்க. குக்கர் வச்சா குவியுமா? அறியாத பசங்க தான் வருவாங்க. என்ன சொல்ற? ஒரு பொம்பளை கூட வர மாட்டாங்க. உண்மையாவ சொல்றேன். மூலஸ்தானத்தை பாக்குறதுக்காக அந்த மூலஸ்தானத்துல உன் அகில் அவனுக்கு திரிய போட்டு அவனுக்கு நெய்ய சொட்டு 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 சொட்டுவானுங்க. அப்படியே என்ன சொல்ற குட்டி? ஆமா. எங்க பாத்து செல்லம்? வெளியில பார்த்தேன். பேட்டில சொல்லலாமாடா? டேய் இரத்த பையா, டேய் பரமக பையா, டேய் லக்காடி பையா, டேய் வேமணி பையா. என்ன பண்ண எப்படின்ற? அம்மா நான் தர்ம பத்தினிடா. ஐயோ நீ பத்தினியோ? இந்த ஊர்ல ஆமா கணக்கு காலையில இங்க வாடா. கட்டி சாத்து. என்னத்தா? என்ன கட்டி? என்ன ஒரு தைரியம்னா யா மலையா வாடா இங்க. நான் யாரு? தெய்வம். அது மட்டுமா? இந்நாட்டு மகாராணி. அவளுக்கு யாரு? யாரு தெரியுதா? ஐயோ இந்த நாட்டுக்கே இருந்துச்சு. அவதான் இருளச்சி. அவளா இருளச்சி? இளவரசி இளவரசி. அத சொல்லு. எடுத்தா தான் தொழில எடுக்கணும்ன்றீங்க. ஏன்டா? இந்நாட்டு இளவரசி. ஆமா. நான் இந்நாட்டு மகாராணி. ஆமாமா. அவளுக்கு அண்ணி. இல்ல வாய திறந்து சொன்னா என்ன உனக்கு ஒரு வாட்டி சொல்லுடா. வாயம் திறக்க மாட்டேன். வா போறப்போ சொல்ல மாட்டேன். என்ன நினைச்சுக்கின்னு இருக்கிற நீ? கேட்டியா? மூஞ்ச பாரு. புத்து மூஞ்சி அவளுக்கு. புத்து மூஞ்சா? என்ன புத்து மூஞ்சி? குட்டிய மூஞ்ச வச்சு ஏறிக்கிறான் பாரு. கடவுள் எழுதி எழுதி ஏன்டா எப்படிங்கிற பத்தின தூள மாட்டோம். துண்ணு போட்டு தூள மாட்டேன். எதிர் விட்டோமோ ஆக மாட்டேன். ஏன்டா எப்படிங்கிற பத்தியா? இல்ல அவளை ஒரு வாட்டி பண்ணின்னு தான் சொல்லலாம். அண்ணி 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 நல்லா அறுத்து கையில கொடுத்துரு. ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏப்பி ஆளதான் உங்களுக்கு. என்ன பின்ன என்ன பண்ணாது? நீங்க போறீங்களா? எங்க எங்க போறோம்? பேட்டில வெறிய தீசி போடுது. என்ன கேட்டு ஆக்குவாளோ? நீ என்ன பண்ணிக்கிற எனக்கு தெரியாது. வாயெல்லாம் தரான். நல்ல ஊமியா? ஒருவேளை ஊமியா? ஊமை நடக்குமா? ஓடுது இங்க. இரு கட்டாத இரு சொல்ல வைக்கிறேன். ஆக்குவாள் அவ எப்படி அவளுக்கு வெறிய திரிச்சு அவ மசான கொல்ல காலி வேச ஆடுறவ பொழுகுது. அப்படியே உக்குரத்துல உக்காந்துக்கிற. உன் சுத்த கீக்கத்து இல்லாம என் சுத்தி சேர்த்து கீக்கிறாவோ. அவ என்ன கேதி ஆக்குவாளோ? ஒரு வாட்டி தான் சொல்லலாம். அண்ணி என்ன சொல்லலாம்? எங்கன்னா அச்சுன்னு ஓடிடலாமான்னு இருக்குது. உங்க கூட சாக்கா இருக்கத்தான் இருக்குது. மூஞ்ச வச்சு ஏறிக்கிறான் பாரு. மூஞ்சி அண்ணி 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 அவசரம் போட்டு நடக்கிற சொல்ல வைக்கிறாங்க. இப்பதான் வருது குழந்தை பேச்சு 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 வருது. இளவரசியா எங்கன்னா அச்சுன்னு ஓடிடலாமா? எங்கன்னா அண்ணி அண்ணி
ஆ அடுத்து சொல்லுடா அப்படிதான் ஆ ஆ, ஆ, அப்பா ஊ அம்மா ஈ அண்ணா ஊ ஆ ஆ, இன் ஈ, நீ பண்ணி யாரு பண்ணினா நான் பண்ணிய கூத்தக்கி கப்பறா அதான். அம்மா அவளை விடக்கூடாது அவளை கொட்டி கலக்கு அவளை அப்படியே என்ன ஆட உன தூக்கின்னு போய் வைக்கோ அப்படி சில்கான் மாரியே நடிப்பா அப்படியே டூப்ளிகேட் நானு டூப்ளிகேட்ரா துணிக்கு அந்த எங்க பார்த்தேன் எங்க பார்த்தேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது வாய் திறக்கலாமா தரக்க கூடாது என்ன சொன்னா அவ பண்ணின்னு கேக்குறா எல்லாம் யாரால என் வாய் நோறால நோத்தடா ஆமா. உன்னாலதான் ஆ. ஆடி நம்ம படியோ ஆ. படிமா படியாத அவளை குத்தி கலக்கு அவளை அவளை அடிச்சு கை காலம் வலிக்குது இப்ப நீ சாத்துற அண்ணி சொல்லணும் ஏய் போடியா நீ என்னடா போடியா பக்கத்து போடி சாத்துற அவளை பயப்படாத இப்படி வா ஏய் அம்மாள ஐயோ கத்தாத கத்தாத ஐயோ கத்தாத என்ன வேணும்டா ஏன் கை வாட்டுமா ஏன் நிப்பு நீ அவளதான் அடிக்கலாம் கை வாட்டுமான்னு கேட்டு என்னடா நீ போய் அம்மா குத்து குத்து கலக்கிருவோம் நாங்க வா இரு இப்ப பாரு அம்மா அடிக்கிற அடி பாரு ஐயோ கத்தாத கத்தாத வலிக்குதா வலிக்குதா ஆமாண்டா வலிக்குதா என்ன ஐயோ கத்தாத வலிக்குதா யார் அடிக்க சொன்னா யார் அடிக்கிற இல்ல முடி யார் அடிக்கிற சரி முடி நீ அடி போயிட்டு யார் அடிக்கிற சரி விடு நீ யாருடா காவல்காரன் கேவலம் இங்கதானே துப்புவாங்க இங்கே ஏதாவது துப்புவாங்க நான் யாரு நீயா இந்த நாட்டுக்கே மகாராணி நாட்டு மகாராணிடா ஆமா தகுதியா தகுதியா தரமா அடிக்கலாமா அடிக்க கூடாது செய்யலாமா ஏதோ தவறு நடந்து காலைல உழுது கும்பிடு அப்பதான் ஆத்த உக்கிர மக்கಳ மாதிரி எங்களா மலையனூர்ல இருக்கிற நீயா ஏய் அந்த பெரிய ஐயா ஆஹா இன்னும் அதுல இருக்குடா சரி அப்படி என்ன அவ்வளவு காலைல உழுடா ஏய் அண்ணி போறமா இது நல்ல புள்ளிக்கா ஏய் அண்ணி சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது ஏன்டா அடியாத மாதிரி ஒரு நாளும் படியாது அதனால ஒரு அடிச்சிருப்போமா என் கையோ மேல பட்டுருக்குமா இந்த ஊர் மக்கள் யாருன்னா சொல்லுவாங்களா சொல்லு கை போட்டு அச்சிருப்போம் நாங்க சொல்லுடா நீங்க தான் சொல்லுங்களா வாயை தந்து நீ ஊம்பி ஊம்பி அழிவாத தேம்பி அழிவாதன்னு சொல்லிக்கிறேன் உன்னை நீ அழிதான் எனக்கு அப்படியே தண்ணி வருது எங்க வருது கண்ணுல 500 பை நடினா 1000 பை நடிக்கிற போறீங்க மனசுல கொஞ்சம் ஃபீலா இருக்குடா இங்கிலீஷ்ல கூட நாடகம் ஆடுறீங்க ஃபீலா இருக்கு வாய முடி ஏன்டா எப்படிங்கிற பத்தியா நல்லா அறுத்துப்பட்ட 6 ஊருக்கு ஆகும் பழகுது அதுவும் பனை மரத்துல பாதி இருக்கிறாவோ அப்ப கொடுத்தா எல்லாருக்கிட்டும் வம்புக்கு போறான் ஒரு ஆள் வந்து உட்கார கூடாது ஏன் எல்லாம் கூட தள்ளி போறான் ஓ ஓ உனக்கு கூட தெரிஞ்சிச்சா இப்பதான் நான் மாதிரி ஒருத்தன் வந்து பக்கத்துல உக்காந்தானா உண்டு உண்டு அதே மாதிரி ஏய் பாரு அது சொல்ல முடியுமா முடியாதா முடியாது இல்ல யார் என்னுடைய தாய் தந்தைகளுக்கு எடுத்து போயிட்டாங்க வாட்ஸ்அப்பனே கிடையாது நாதி கட்டுற பொண்ணு அனாத பொண்ணு ஏய் யார் உன்னை கேட்க மாட்டேன் எதுவுமே கிடையாது கழுத்து தர முடியாது பட்டு வண்ணரோ சாவாம் பார்த்த கண்கள் மூடாதாம் பாசம் என்னும் நீரரசி ஆசையில் நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச விலையில் முள்ளி பட்டதுமா பட்டாத வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீர் இறைத்து ஆசையில நான் வளர்த்தேன்
அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தமில்ல பாவம் அந்த பூவைக்கில்ல பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையிறிய மனசே முன்னாலே அட சத்தியமா ஓடும் தண்ணீரே நீ தொட்டா பன்னீரே உனக்கு நராசம் அத்தி கண்ணீரே நான் காத்திருப்பேன் எல்லா நகையும் வாங்கிட்டேன். இது எடுத்துன்னு போயிட்டு மேல அலமாரியில வைக்கவா கீழே அலமாரியில வைக்கவா? கீழே வைக்கா கீழே அலமாரியில வைக்கவான்னு கேட்டேன். தெளிவா பேச ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா என்ன பண்ற? எடுத்துக்காட்டு என்னத்த காட்ட சொல்ற? எடுத்துக்காட்டு சொன்னி. சரி விடு. எடுத்து போய் வச்சுட்டு வரட்டா? எக்ஸாம்பிள். ஐயோ இங்கிலீஷ் தான் மொத்தம். நீ எதுல வாய் வைப்பியோ இங்கிலீஷ்லயே. எடுத்து போய் வச்சுட்டு வரட்டா? அம்மா நான் போயிட்டு கீழே அலமாரியில வச்சேன்னா அது ரொம்ப துருப்புச்சு போய் கிடக்குது. அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு போட்டேன். எதுக்குடா? உன் அலமாரி ரொம்ப துருப்புச்சு. பாப்பாலே நான் மாறிட்டேன். வெண்ணியை உணர்ந்துட்டேன். அதுதான் உனக்கு அடுத்த மாசம் ஆபரேஷன் தான். எல்லாத்தையும் கழிட்டியாமா? கொடுத்துட்டு சரி எல்லாத்தையும் கழட்டினேன். புடவை அது பாவி வேணாண்டி உனக்கு மனசாட்சின்றதே கிடைக்காதா? எம்மா நீ 100 ரூபாய் புடவை கட்டிங்கிற அவ பாத்தியா மின்னித்தி 50 ரூபாய் புடவை கட்டிங்கிறா கட்டலாமா? ஏ கழட்டு வேணாண்டி கழட்டு என்ன விட்டு எங்க வர்ற? கோயிலுக்கு தான் வர்ற. எங்க வர்ற? ஓடலாமா 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 ஓடலாமா? டேய் அம்மா போடவே கொடு.
கை நீட்டு ஏன் கையா? இப்படியே 4 தெருவுக்கு போ. போனா அம்மா தாயே பிச்சை போடுங்க. அவட்ட குடு குடுறா அவகிட்ட அம்மா, நீ குடு. ஏன் நான் குடுக்க கூடாது, காவல்காரனாச்சே. இந்த நாட்டுக்கே மகாராணி நீதான். நான் தரணுமா? ஆமா. என் ரேஞ்ச் என்ன, அம்மா லெவல் என்ன, அம்மா உள்ரவுண்ட் என்ன, அம்மா பேக்ரவுண்ட் எப்படி 2 அடி இருக்கும் பொழுது. பாய முடு குடுறா அவகிட்ட கடைசி கீழே. இந்தா. ஏய் எறிய எறினா எப்படிங்கிற பையா பாருங்க. எறிற தல் பையா மின்னுக்கிறாளே அது வேற இது தொப்புளு. ஏய் கடலுக்கு தண்ணி அழகு, அம்மாவுக்கு தொப்புல. போடா அவளே என்ன பண்றேன்னா போடா அவளே. ஏய் அது எதுக்கு தெரியுமா? என்ன ஒரு ஆணவர் தான் என்ன பார்த்து நாட்டிய மனித சபையில என்ன பார்த்து தாஸ்தி வேஸ்தி தேவடியான்னு சொன்னாலே தேவடியால பார்த்து தேவடியா இருந்தா யாரா யார் தேவடியா யார் தேவடியா? உன்ன கிடையாது, நானா ஒரு வாட்டி தான் சொல்றேன். அவளே நான் தேவடியாவேன், நான் தேவடியாவேன், நான் தேவடியாவேன். ஏய் அது மட்டுமா? நான் யாரு? நான் தாசி தான், நான் வேஸ்ட் தான், நான் விபச்சாரி தான். அது மட்டுமா? நான் 1ஆம் நம்பர் நீ தானே சொன்ன. நான் தாசியா இருந்தா அவளுக்கு தான் பேசியாத்தா உனக்கு என்ன? நாங்க அம்மா தேவடியாதான் அப்படின்னு ஒரு பேச்சு முறை சொல்ல. தேவடியா கேட்டாங்களா? சரிதான், என்னப்பா தாசி தேவடியான்னு சொல்லிட்டாங்க. இந்நாட்டு மகான் சொன்னாலே நாட்டுல இருக்கலாமா? இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இப்படியே தெரு தெருவா வீதியில பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சைக்கார பொண்ணு பிச்சைக்கார பொண்ணு இளவரசி பேசினா. ஆமா. அதனால இனி முதல் கொண்டு என் கண்ணிலே படக்கூடாது. கீழகரையா சாக்காலத்தி மக எவ்வளவு நான் ₹1 ₹2 அவளுக்கு போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரன எங்க அம்மா வச்சுப்பேன். ஆமா வச்சுப்பேன்டா. அதுக்கு அப்புறம் கொயால தண்ணி வராது. ஏரி வேலைக்காட கட் பண்ணிடுவோம். கட்டு. ஆமாடா பண்றதுல பின்ன அதான் சொல்றேன். அது மட்டுமா? ஆம்பளைங்க யாருன்னா 5 10 போட்டாங்கன்னா நல்ல கண்டிப்பா ஒயின் ஷாப் தானே க்ளோஸ். ஆமா ஆமா தேட்டர்ல படமே ஓடாது. ஓடாதா? ஆமா. ஜபார் இனி முதல் கொண்டு என் கண்ணிலே படக்கூடாது. இப்படியே ஓடணும். சரியா? படக்கூடாது கண்ணிலே. போடுமா எம்மா நம்ம போலாம். ஒரு நாட்டுக்கு இளவரசர் என்னுடைய கருத்தில் ஒட்டி கொடுத்து நான் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும் என்று அந்த பாவி எடுத்திருக்கின்றாளே அம்மா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயி, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டும் அம்மா. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. அம்மா 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தேன் அம்மா. ஊரத்தத்தை எல்லாம் பாடா தந்து
அள்ளி கொடுத்த அம்மா கொஞ்ச நேர காணலும் நாங்கவே பதறி கட்டல் வந்து நான் பாடினா கஷாயத்தை குடிக்க வைத்தேன் சொல்லி வச்சேன் தாலிய விட்டு உன்னப்பட வார்த்தை இல்லம்மா உன்னப்பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணிக்கு முன்னால ஆறாறு ஆறு ஆறாறு ஆறு ஆறாறு ஆறாறு ஆரிரரிரரு ஆறாறு ஆறாரிரோ நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் அஞ்சு பட்டி பத்தி பத்தி அங்கலிங்க பதன் பட்டதும் போதே முன்னால் பாதியிலே ஏனம்மா பட்டதும் போதே முன்னால் பாதியிலே உத்திரவிட்டேன் பறிகுடத்தை சுமந்த என்னை கொட உடைக்க வச்சு புட்டேன் ஆறார பெண்ணை வாக்கி அரிசி போட வச்சு புட்டேன் பாலூட்டி பாடூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஆறாறு ஆறு ஆறாறு ஆறு ஆறாறு ஆறாரிரோ ஆரிரரிரோ ஆறாறு ஆறாரிரோ ஆண்டவா, இதற்கு மேற்பட்டு இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும் வாழக்கூடாது அது தெரிகின்றதை மலவுச்சு அங்கு சென்று என்னுடைய உயிரையே நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவா, இறைவா. நாங்கள் போல வளைவதுதான் தண்டமாகுமா? அதை வளைப்பதற்கு நாங்கள் போல வளைவதுதான் தட்டமாகுமா வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா நாங்கள் போல வளைவதுதான் தண்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் அந்த தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை வளைப்பதோ தன்னை சுமையாக்கி தலைகுனிய வைப்பதா அங்கே தலைகுனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனவன்
ஏட்டிலே அங்கே எழுதி வைப்பார் ஏட்டிலே திரிப்பவர்கள் திரிக்கட்டும் ஆணவ திரிப்பு அது ஆணவ திரிப்பு காட்டுகிறேன் நான் போக போக காட்டுகிறேன் திரிப்பவர்கள் திரிக்கட்டும் ஆணவ திரிப்பு அது ஆணவ திரிப்பு வணக்கம் முக்காடல் முத்தமிட்டு மூவேந்தர் தாலாட்டே அப்படிப்பட்டு இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னருக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தார 3 செல்வங்கள் பிறந்தோம். அவனுடைய பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி. இருந்தாலும் நான் அயல்நாடு சென்றேன், பட்டப்படிகளை முடித்துவிட்டேன். இருந்த போதிலும் தாயகம் செல்ல வேண்டும், தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அண்ணன் தங்களை பார்க்க வேண்டும். இருந்தாலும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். இன்னொரு வருவேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு வாடிக்கை இதெல்லாம் வாடிக்கை எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன பலவழி கடந்தார் தாழ்ந்தவரா எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு கோமலை படிக்கும் காக்கை பாரு கூடி விளைக்கும் குருவியை பாரு கோமலை படிக்கும் நாடு சிரிக்கும் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு சந்தோஷமாக ஆடி பாடி வந்து விட்டோம். இருந்தாலும் அயல்நாட்டிலே பட்டப்படிகளை முடித்த பிறகு அன்பு காதலி மாலாவை பார்க்க வேண்டும். மாலாவை சந்தித்த பிறகு தாய்நாடு செல்ல வேண்டும். பொள்ளாச்சி மலரொட்டுல
என்னாச்சு மலர் ரோட்டுல ஒன்னா பாரு தோக்குல. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலா என்று பெற்று சீரும் திருப்பு வந்து கொண்டு வருகிறேன். அதை காதலை பறக்க வேண்டும். அயல்நாடு வந்தோர் பட்டப்படிப்பில் முடித்து விட்டோம். இருந்தாலும் தாயகம் செல்ல வேண்டும். உன்னோடு சந்தோஷமாக ஆடி பாடி வந்து பிறகு செல்ல வேண்டும். பார்க்கும்போதெல்லாம் அளவில்லாம் சந்தோஷமாக இருக்கின்றது. எப்படி தெரியுமா? புன்னகையில் கோடி கவிதை பாடி காட்சி தரும் தேவி. அளவில்லா சந்தோஷம். இப்படி தெரியுமா? கண்ணே மாலா நிலவைக்கு வந்தாச்சு கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு பார்த்துட்டு நினைக்கின்றான் அது தெரியும். நிலவுக்கு என்ன ஆட்சி கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நிலவுக்கு என்ன ஆட்சி கண்ணில் பட்டு ரொம்ப நாளா. இந்த மங்கியனுக்கு சொந்தமாகி தெரியுமா? கை மூடுதி வெட்கம் பொன்னாலை மாஜா மயக்கும் பொன்மாலை மயக்கும். ராணியின் முகமே ரசிப்பது சுகமே பூரண நிலவோ பொன்னாலை மயக்கும் பொன்னாலை மயக்கும்.
மயக்கம் பொன்னாடை மயக்கம் பொன்னாடை மயக்கம் இருவரும் வந்தோம் அயல் நாட்டிலே பட்டப்படைகளை முடித்து விட்டோம். இருந்தாலும் நானோ தாயகம் செல்ல போகின்றேன். என்ன பிறகு மாலை மரியாதையோடு வந்து உங்களை திருமணம் முடித்துக் கொள்வேன். இந்த நிமேகத்தோட என் மனதுக்குள் எப்படி தெரிந்து தெரியுமா கண்ணே? இந்த சில்லற வீச மெல்லிய காற்றில் உடைய முகத்தை பார்த்தால் எனக்கு முகத்தையும் ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. உனது உருவமே எனக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. உனது பார்வையோ என்னை பரவசத்தில் ஆட்டுகிறது. இந்த சில்லற வீச மெல்லிய காற்றில் உன்னை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி தோணுது தெரியுமா கண்ணே? இன்பமே உன்னட்டே என்பதோ இன்பமே உன்னட்டே என்னையோ என் இதயக்கனி என் நெஞ்சில் பாடும் பருவக்கொடி என் கையில் பாடும் இளமக்கொடி. சக்கரை பந்தலி தேன்பதை சிந்தவா சர்க்கரை பந்தல் நீ தீங்களை திந்தவா சக்கரை பந்தலி தேன்பதை சிந்தவா சந்தன மேடையும் இங்கே சாகச நாடகம் இங்கே தேனோடு பாண்டர் சூடிட நீதல் ஓரிரு வாழை காணும் தேவதை தோழனில் வேடின நீவர் நாடும் என் மனம் ஏகும் இன்பமே உன்னட்டே பெண்ணையோ மல்லிகை தோட்டமோ பனி கூட்டமோ அம்மா பல பல மல்லிகை கூட்டமோ பெண்படை கூட்டமோ மல்லிகை தோட்டமோ பனி கூட்டமோ கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகமான பொன்மொழி திரும்பிய தீபம் கோரிய மேனிக புன்னகையோடொரு கண்தரும் காதல் பேசும் மந்திரம் என்ன? இன்பமே உன்னட்டே பெண்ணையோ பஞ்சனை வேண்டுமோ இங்கனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சடை போதுமே பஞ்சனை வேண்டுமோ இங்கனை போதுமே கைவிரல் ஓவியம் காண தீபத்தின் கோரி புன்னகையோடொரு கண்தரும் காதல் பேசும் மந்திரம் இன்பமே உன்னட்டே பெண்ணையோ எல்லாம் தூங்கிடுறாங்க என்ன அமைச்சரே
ஆமா வரும்போது கதவு தட்டி வர பழமா கிடையாதா? எத்தனை முறை அழைக்கிற செவி கேட்கவில்லை உங்களுக்கு அது 3 நாள் தான் தட்டி இருக்குது. குடிப்பது கும்மாளம் படிப்பது இதே வேலை தானா? நாடு என்ன நாட்டை பத்தி மக்கள் என்ன சிந்தனை கிடையாதா? நாட்டை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நாட்டை பார்ப்பதா நீங்க இருக்கிறீங்களே, எனக்கு நாட்டியா வேலை, எனக்கு இங்கதான் வேலை. இருந்தாலும் இப்போது முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? வெளிநாடு சென்ற ஒரு தம்பி முத்து பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தாயக திரும்பி கொண்டிருக்கிறார். என் தம்பியா? அப்படியா? என் தம்பியா வர சொல்லணும். என்ன புறப்படுங்க. வாங்க அண்ணன் வந்துருக்காரு. கறி குழம்பா? இருந்தாலும் கஞ்சி தண்ணியா போதும், கறி குழம்பு. ஆமா, அதுவும் நல்லாச்சு சாதனை வேண்டாம். வண்டு 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 மேல அரிசியா போட்டு செஞ்சு கொடு. சாப்பாட்டுல வந்து மேறணுமா? ஆமா, அதான் சாப்பிடுவாரா? சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன். உன்னை பிரிந்து ஒரு நிமிடம் என்னால வந்துடுறேன். போயிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. பாய் பாய். அடிக்க போறீங்களா? அவனை தான் அடிக்க போறேன். போய் சாப்பிடுங்க. சாத்துறேன் அடிங்க. நான் என்னங்க பண்ணேன்? உன்னிடம் என்ன உரைத்தேன் நான்? தானே சொன்னேன். அப்படியே அப்ப கட்டி பிடிச்ச கட்டி பிடிக்கலாமா? கட்டி பிடிக்கலாமா? கட்டி என்ன எடுக்கிறாய்? இந்த முகம் அழக்கூடாது. இந்த முகத்தில் நான் கண்களில் கண்ணீரை பார்க்க கூடாது. வாய மூடியா. நீ ஒரு பக்கம் அடிக்கிற, ஒரு பக்கம் அடிக்கிறா. நான் எத்தனை அடிக்கிறது ஆமா, அந்த மேல இருந்தது ஒரு புல்லு ஆளக்கு காணும். அது மேல கீழே இருக்குங்க. யாவத்தையும் போலாம் தெரியல. சரி அண்ணன் தப்பா பிரிஞ்சு போங்க. தப்பா பிரிஞ்சு என்னால இருக்கும். தப்பா போயா பஞ்சல. நான் காத்துல சீக்கிரம் வந்து வந்துடுற போய். அவா உடம்ப மண்ண நான் என்னையா பண்ணேன்? பொறுப்பா வந்து அறியலையே. ஒருத்தனைக்கிறேன் வீட்டு போயிட்டு அவனை கட்டி பிடிக்கிறாய். அவனை கட்டி பிடிக்கும் போது என் மனமானது எப்படி இருக்கா? அவனை பார்த்தது சுத்தமா பிடிக்கல. அவன் தொட்டால் எனக்கு கம்பளி பூச்சி ஒருத்தர மாதிரி இருக்குது. அவனை தொட்டால் இப்போது நான் உன்னை தொடுகிறேன். ஐயோ கடல் கண்ணி பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இருந்தாலும் நான் போட்ட திட்டம் அத்தனை வெற்றியாகி விட்டதா? இளவரசி எப்பொழுதுமே மதிவு ஊற்றி கொடுத்தே இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதுமே உனது காலையை சுத்த வேண்டும்.